இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மூன்றாவது தவணையாக வெற்றி பெற்றிருக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அன்பார் வாழ்த்து. தொடர்ந்து மூன்றாவது தவணையாக வெற்றி வாகை சூடியிருக்கும் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்தியாவில் உண்மையில் ஜனநாயகம் மிகவும் அற்புதமாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் 64 கோடியே 20 லட்சம் பேர் தங்கள் ஜனநாயக கடமையை முறையாக நிறைவேற்றியுள்ளனர். இந்திய பொருளாதாரத்தின் வரலாற்று பூர்வ மறுசீரமைப்புக்கு மோடி வழிவகுத்துள்ளார். அது இந்தியாவின் குடிமக்கள் மற்றும் அந்நாட்டின் சிறந்த எதிர்காலத்திற்கு உத்தரவாதமாக அமைந்துள்ளது என தனது சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் அன்வார் குறிப்பிட்டுள்ளார். மோடியுடன் இணைந்து பணியாற்ற தாம் காத்திருப்பதாகவும் அது மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இருவழி உறவில் புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தும் என தாம் நம்புவதாகவும் அன்வார் கூறியுள்ளார். டெங்கி தடுப்பூசியை கட்டாயமாக்க அரசாங்கம் எண்ணம் கொண்டிருக்கவில்லை. சுகாதார துணை அமைச்சர் தகவல். இவ்வாண்டின் முதல் 3 மாதங்களில் நாட்டில் டெங்கி காய்ச்சல் சம்பவங்கள் அதிகரித்திருந்தாலும் தற்போதைக்கு டெங்கி தடுப்பூசியை கட்டாயமாக்க அரசாங்கம் எண்ணம் கொண்டிருக்கவில்லை. மாறாக பொது சுகாதார மையங்களில் இருந்து கிழங்கா எனும் அந்த தடுப்பூசியை பெற்றுக் கொள்வதற்கு பொதுமக்கள் ஊக்குவிக்கப்படுகின்றனர். அதே சமயம் டெங்கி காய்ச்சல் சம்பவங்கள் அதிகம் பதிவாகும் பகுதிகளில் அரசாங்கம் விழிப்புணர்வு நடவடிக்கைகளையும் தொடர்ந்து மேற்கொள்ளும் என சுகாதார துணை அமைச்சர் லுகான் இஸ்மான் அவாங் சவுனி தெரிவித்துள்ளார். 2030ஆம் ஆண்டு வாக்கில் நாட்டில் டெங்கி காய்ச்சலால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையை சுழியமாக்கும் இலக்கை நோக்கி சுகாதார அமைச்சு முன்னேறினாலும் தற்போதைக்கு டெங்கி தடுப்பூசியை கட்டாயமாக்கும் எண்ணம் எதுவும் அரசாங்கத்திற்கு இல்லை என்பதை லுகான் இஸ்மான் தெளிவுபடுத்தினார். ஜப்பானிய நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட குடெங்கா தடுப்பூசிக்கு கடந்த பிப்ரவரி மாதம் சுகாதார அமைச்சு அங்கீகாரம் வழங்கியது. 80 விழுக்காடு செயல்திறனை கொண்ட அந்த தடுப்பூசி 4 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் போட்டுக் கொள்ளலாம். இவ்வாண்டின் முதல் 3 மாதங்களில் நாட்டில் டெங்கி காய்ச்சலால் 31 பேர் உயிரிழந்த வேளை கடந்த ஆண்டு அதே காலகட்டத்தில் பதிவான 19 உயிரிழப்புகளுடன் ஒப்பிடுகையில் இது ஏறக்குறைய 1 மடங்கு அதிகமாகும். இந்திய தொழில் முனைவர் மேம்பாட்டு கடனுதவி திட்டம் பேங்க் ராக்கியாட் 50 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு. இந்திய தொழில் முனைவர்கள் நாட்டின் பொருளாதார மேம்பாட்டில் இன்னமும் ஆக்கரமான பங்களிப்பை செய்வதோடு தங்கள் வணிகத்தை மேலும் விரிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் எனும் நோக்கில் பேங்க் ராக்கியாட் 50 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டில் பிரத்யேகமாக இந்திய தொழில் முனைவர் மேம்பாட்டு கடன் உதவி பிரீஃப் ஐ திட்டத்தை அறிவித்துள்ளது. இந்த நிதி திட்டம் குறிப்பாக நாட்டில் உள்ள இந்திய தொழில் முனைவர்களின் குறு சிறு மற்றும் நடுத்தரம் எனும் PMKS நிறுவனங்களின் விரிவாக்கம் மற்றும் மூலதன செலவினங்களுக்கு உதவும் நோக்கில் ஒதுக்கப்பட்டுள்ளதாக இத்திட்டத்தை தொடக்கி வைத்த தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவு துணை அமைச்சர் டத்தோ ரமணன் கூறினார். இத்திட்டம் டத்தோ ரமணனின் சிந்தனையில் உருவான ஒன்று என தமது உரையில் தெரிவித்தார் பேங்க் ராக்கியாட் தலைவர் டத்தோ முகமது இர்வான். இந்த பிரீஃப் ஐ எனும் கடனுதவி திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்வதற்கான வழிமுறைகளையும் அதன் பல்வேறு நன்மைகளையும் ரமணன் விளக்கினார். இந்திய தொழில் முனைவர்கள் பயன்பெறும் வகையில் தொழில் முனைவர் மேம்பாட்டு கூட்டுறவு அமைச்சின் கீழ் மற்றொரு திட்டமாக அறிமுகமான இந்த கடனுதவி திட்டத்தை குறித்து நேற்று பேங்க் நெகேரா இரட்டை கோபுரத்தில் நடைபெற்ற அறிமுக விழாவில் கலந்து கொண்ட பிரமுகர்கள் சிலர் பகிர்ந்து கொண்டனர். கெந்திங் சூதாட்ட நிலையத்தில் 4.6 மில்லியன் ரிங்கெட் சிப்ஸ் திருடியதாக டூரியன் விற்பனையாளர் மீது குற்றச்சாட்டு. கெந்திங் மலையில் சூதாட்ட அறைக்குள் புகுந்து 4.6 மில்லியன் ரிங்கெட் மதிப்புள்ள 1160 சிப்ஸ்களை திருடியதாக டூரியன் விற்பனையாளர் ஒருவர் மீது ரவுப் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நேற்று குற்றம் சாட்டப்பட்டது. மேஜிஸ்ட்ரேட் சிதி ஐயா முகமது முன்னிலையில் 45 வயதுடைய லீகியான் கியோங் என்பவருக்கு எதிராக குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அவர் அதனை மறுத்தார். ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்ட மூவருடன் சேர்த்து கடந்த ஆண்டு அக்டோபர் 28ஆம் தேதி ஸ்கை கேசினோ கெந்திங் ஹைலைன்ஸ் ட்வைலைட் 3 அறையை உடைந்து அந்த சிப்ஸ்களை திருடியதாக லீகியான் கியோங்கிற்கு எதிரான குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டது. அவருக்கு 10,000 ரிங்கிட் ஜாமீன் அனுமதிக்கப்பட்டது. அவர் மீதான குற்றச்சாட்டு ஜூலை 26ஆம் தேதி மறு வாசிப்புக்கு செவி மடுக்கப்படும்.
ஷாலாமில் 2 மில்லியனுக்கும் கூடுதல் மதிப்புடைய பாலியல் பொம்மைகள் பறிமுதல். ஸ்லாங்கூர் ஷாலாமில் உள்ள தளவாட கிடங்கொன்றில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனை வாயிலாக நாட்டிற்குள் கடத்தி கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என நம்பப்படும் பாலியல் பொம்மைகளை மத்திய மண்டலத்திற்கான அரசு மலேசிய சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். கடந்த மே மாதம் 13ஆம் தேதி தொடங்கி 24ஆம் தேதி வரையில் மேற்கொள்ளப்பட்ட ஓப்ஸ் பப்ளிகா எனும் சோதனை நடவடிக்கை வாயிலாக அந்த பொம்மைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட 11,220 பாலியல் பொம்மைகளின் மொத்த மதிப்பு 20,40,000 ரிங்கிட் ஆகும். இவ்வாண்டு இதுவரை மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய பறிமுதல் அதுவென மத்திய மண்டலத்திற்கான அரசு மலேசிய சுங்கத்துறை துணை தலைமை இயக்குநர் நூர்லிலா இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். அந்த பறிமுதல் தொடர்பில் மேல் விசாரணைக்காக சம்பந்தப்பட்ட கிடங்கின் உரிமையாளர் என நம்பப்படும் 60 வயதுடைய ஆடவர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். சிறார்களுக்கான விளையாட்டு பொம்மைகள் என போலியாக அறிவிக்கப்பட்டு அந்த பொம்மைகள் நாட்டிற்குள் தெரிவிக்கப்பட்டதும் தெரிய வந்துள்ளதாக நூர்லிலா தெரிவித்தார். உள்நாட்டு சந்தையிலும் ஆன்லைன் வாயிலாகவும் விற்க ஏதுவாக தடை செய்யப்பட்ட அந்த பொம்மைகள் நாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது. மாற்றுத்திறனாளி தாக்கப்பட்டது தொடர்பில் 12 பேரின் விசாரணை அறிக்கை சட்டத்துறை தலைவரின் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டது. ஐஜிபி தகவல். மாற்றுத்திறனாளியான வாங்கிங் கியாங் என்ற 46 வயதுடைய கார் ஓட்டுநர் ஒருவர் தாக்கப்பட்டது தொடர்பில் அவர் உட்பட 12 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. மேல் நடவடிக்கைக்காக அவர்களின் வாக்குமூலம் சட்டத்துறை தலைவரின் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டு விட்டதாக போலீஸ் படை தலைவர் டான்ஸ்ரீ ரசருடின் ஹுசைன் தெரிவித்தார். இந்த தாக்குதலில் சம்பந்தப்பட்ட மெய் காப்பாளர், சம்பவம் நடந்த ஹோட்டலை சேர்ந்த ஊழியர், சிறப்பு நடவடிக்கை பிரிவின் உறுப்பினர், ஜொகூர் இடைக்கால சுல்தானின் மெய் காப்பாளர், புகார்தாரரின் நண்பர், மருத்துவர் மற்றும் கிராப் நிறுவனத்தின் நடவடிக்கை பிரிவுக்கான இயக்குநர் ஆகியோரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட நபர் புகாரை மீட்டுக் கொள்வதற்கு முன்வந்த போதிலும் அவரிடம் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட வாக்குமூலத்தில் இந்த வழக்கை தொடருவதில் இன்னமும் ஆர்வமாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். விசாரணை அறிக்கை காலை மணி 8:30 அளவில் சட்டத்துறை தலைவர் அலுவலகத்தின் குற்றச்சாட்டு பிரிவின் தலைவர் கவனத்திற்கு அனுப்பப்பட்டதாக ரசருடின் தெரிவித்தார். தாம் தாக்கப்பட்டது தொடர்பில் அந்த மாற்றுத்திறனாளி மே 28ஆம் தேதி நண்பகல் 1 மணி அளவில் புகார் செய்ததாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் கமிஷனர் டத்தோ ருஸ்டி முகமது இசாவர் இதற்கு முன் தெரிவித்திருந்தார். 20,000 ரிங்கிட் லஞ்சம் பெற்றதாக ஸ்லாங்கூரில் ஊராட்சி மன்ற இயக்குநர் கைது. 20,000 ரிங்கிட் லஞ்சம் கேட்டது மற்றும் அதனை பெற்ற சந்தேகத்தின் பேரில் ஸ்லாங்கூரில் உள்ள ஊராட்சி மன்றத்தின் இயக்குநர் ஒருவரை MACC கைது செய்துள்ளது. ஸ்லாங்கூர் மாநிலத்தில் விதிமுறைக்கு அப்பாற்பட்டு நிர்மாணிக்கப்பட்ட கட்டிடத்தை மாற்றி அமைப்பதற்கான விண்ணப்பத்தை விரைந்து அங்கீகரித்ததற்காக அவர் கையூட்டு பெற்றதாக நம்பப்படுகிறது. ஸ்லாங்கூர் MACC தலைமையகத்திற்கு வாக்குமூலம் வழங்க வந்த போது 40 வயதுடைய அந்த சந்தேக பேர் வழி மாலை 6 மணி அளவில் கைது செய்யப்பட்டதை ஸ்லாங்கூர் MACC இயக்குநர் டத்தோ அலியாஸ் சலீம் உறுதிப்படுத்தினர். விசாரணைக்கு உதவும் பொருட்டு அந்த நபரை 3 நாட்களுக்கு தடுத்து வைக்கும் உத்தரவுக்கு மாஜிஸ்ட்ரேட் ஷஃபிக் சுலைமான் அனுமதித்தார். 2019ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை அந்த நபர் லஞ்சம் வாங்கியதாக கூறப்பட்டது. சம்பந்தப்பட்ட குத்தகையாளர் அந்த சந்தேக நபரின் வங்கி கணக்கில் பணத்தை பட்டுவாடா செய்துள்ளார். போர்ட் கிலானில் சுமார் 3.5 பில்லியன் ரிங்கிட் வரை சுங்க வரியை ஏமாற்றிய கும்பல் முறியடிப்பு, 2 கைது. போர்ட் கிலானில் சுமார் 3.5 பில்லியன் ரிங்கிட் வரை சுங்க வரியை ஏமாற்றிய கடத்தல் கும்பல் முறியடிக்கப்பட்டதோடு அக்கும்பலை சேர்ந்த 2 கைது செய்யப்பட்டனர். MACCயின் வேவு பிரிவு, சுங்கத்துறை, உள்நாட்டு வருமான வரி வாரியம் ஆகியவை கூட்டாக மேற்கொண்ட நடவடிக்கையின் மூலம் அந்த கடத்தல் கும்பல் முறியடிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் ஸ்லாங்கூர் மற்றும் கோலாலம்பூர் சுற்று வட்டாரத்தில் பரிசோதனை செய்யப்படாமல் 19 கொள்கலன்கள் தடுக்கப்பட்டதன் மூலம் அந்த கடத்தல் கும்பலின் நடவடிக்கை அம்பலத்திற்கு வந்தது. 10க்கும் மேற்பட்ட சரக்கு நிறுவனங்களின் பெயர்களை பயன்படுத்தி போலியான வரி பிரகடனத்தின் மூலம் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை அக்கும்பல் கடத்தியுள்ளதாக தொடக்க கட்ட விசாரணை மூலம் தெரிய வந்துள்ளது. ஏற்றுமதி இறக்குமதி துறை குறித்து ஒன்றுமே தெரியாதவர்களின் பெயர்களை பயன்படுத்தி அவர்களது பெயர்களில் சரக்கு நிறுவனத்தை பதிவு செய்து இறக்குமதி பொருட்களை கடத்தும் நடவடிக்கையில் அக்கும்பல் செயல்பட்டு வந்துள்ளது கடந்த 3 மாத காலமாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ளது.
இந்த கும்பலுடன் வெளிநாட்டை சேர்ந்த ஒருவர் முதுகெலும்பாக இருந்து வந்துள்ளார். இறக்குமதி செய்யப்படும் மருத்துவ பொருட்களான சக்கர நாற்காலி போன்றவற்றிற்கு வரி விதிக்கப்படாது என்பதால் அந்த சலுகையை பயன்படுத்தி சுங்க வரியின்றி கடத்தல் பொருட்களை போர்ட்கிலான் துறைமுகம் வழியாக அக்கும்பல் வெளியேற்றியிருக்கிறது. இக்கும்பலை சேர்ந்த இருவரை தடுத்து வைப்பதற்கு புத்ரஜயாவில் உள்ள மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அனுமதி வழங்கி இருப்பதை MACCயின் தலைமை ஆணையர் அசாம் பாக்கி நேற்று உறுதிப்படுத்தினர். கெடா நீர் விளையாட்டு பூங்காவில் ஆட்டிசம் குறைபாடுடைய 5 வயது சிறுமி மூழ்கி மரணம். ஆட்டிசம் குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட 5 வயது சிறுமி ஒருவர் கெடா பெர்தாமையில் உள்ள நீர் விளையாட்டு பூங்காவில் மூழ்கி உயிரிழந்தார். மாலை மணி 3:30 வாக்கில் தனது குடும்பத்தாருடன் குளிக்க சென்ற அச்சிறுமியை முதலில் காணவில்லை என வட செபரங்புரை மாவட்ட இடைக்கால போலீஸ் தலைவர் ACP ஜுல்கிஃப்லி சுலைமான் தெரிவித்தார். சிறுமியை கண்டுபிடிக்க அவரது தாயார் உடனடியாக சம்பந்தப்பட்ட நீர் விளையாட்டு பூங்கா பணியாளர்களின் உதவியை நாடியுள்ளார். அதனைத் தொடர்ந்து அந்த நீர் விளையாட்டு பூங்காவில் கட்டுமானத்தில் இருந்த குளம் ஒன்றிலிருந்து அச்சிறுமியின் உடல் மீட்கப்பட்டதை ஜுல்கிஃப்லி உறுதிப்படுத்தினார். கெபலா பத்தாஸ் மருத்துவமனையில் சவ பரிசோதனைக்கு பின் அச்சிறுமியின் உடல் நல்லடக்கம் செய்யப்படுவதற்காக ஸ்லாங்கூருக்கு கொண்டு வரப்பட்டது. ஸ்லாங்கூரில் இன்று அதிகாலையில் கட்டம் கட்டமாக நீர் விநியோகம் கிடைக்கும். ஸ்லாங்கூரில் நீர் விநியோகம் தடை செய்யப்பட்ட 7 பகுதிகளில் கட்டம் கட்டமாக இன்று அதிகாலை 3 மணி முதல் நீர் விநியோகம் வழக்க நிலைக்கு திரும்பியது. சுங்கை ஸ்லாங்கூர் நீர் சுத்திகரிப்பு மையத்தில் பராமரிப்பு மற்றும் சீரமைக்கும் பணிகள் 7 மணி நேரத்திற்குள் முழுமை பெற்றவுடன் நீர் விநியோகம் வழக்க நிலைக்கு திரும்பும் என அயர் ஸ்லாங்கூர் நிறுவனம் தெரிவித்திருந்தது. மாலை 3 மணி வரை சீரமைப்பு பணிகள் 20 விழுக்காடு முடிவடைந்துவிடும் என்று நேற்று அதிகாலை 3 மணி அளவில் எஞ்சிய 80 விழுக்காடு பணிகள் முடிவடைந்தவுடன் நீர் விநியோகம் கட்டம் கட்டமாக கிடைக்கும் என கூறப்பட்டது. வெள்ளிக்கிழமை நண்பகல் மணி 12க்குள் பாதிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளிலும் நீர் விநியோகம் முழுமையாக கிடைக்கும் என அயர் ஸ்லாங்கூர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. பெட்டலிங், கிளாங், ஷாலாம், கொம்பாக், குவாலஸ்லாங்கூர், குவாலாலம்பூர் ஆகிய இடங்களில் பயணீட்டாளர்கள் நீர் விநியோக தடை நெருக்கடியை நேற்று முதல் 3 நாட்களுக்கு எதிர்நோக்குவார்கள் என இது அறிவிக்கப்பட்டிருந்தது. மனித உரிமைகளை மையமாக கொண்ட நடைமுறைகள் வெளிநாட்டு முதலீட்டுக்கு அவசியம். ஐநா வலியுறுத்து. வர்த்தக நடைமுறையில் மனித உரிமைகள் சார்ந்து இல்லாவிட்டால் வெளிநாட்டு முதலீட்டை நாட்டிற்குள் ஈர்க்கும் முயற்சிகள் பாதிக்கப்படும் என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது வணிகம் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான பிரச்சினைகள் விவாதிக்கப்பட்டதாக மனித உரிமைகளுக்கான உயர் ஆணையர் வால்கர் டர்க் தெரிவித்தார். இதனிடையே அடுத்த ஆண்டு ஆசியான் தலைமை பதவி வகிக்கும் போது ஆசியாவில் மனித உரிமைகள் வலுப்படுத்த மலேசியாவின் தலைமைக்காக தனது தரப்பு காத்திருக்கிறது என்றும் அவர் கூறினார். இதுகுறித்து பிரதமரிடம் இந்த விவகாரம் வலியுறுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். எதிர்காலத்தில் ஆசியான் தலைவராக மலேசியாவின் தலைமை பதவி உலகின் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு முக்கியமாகும் என நம்புவதாக வால்கர் டர்க் தனது மலேசிய பயணத்தின் போது புத்ரஜயாவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார்.